உன் மச்சம் விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரபர தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. வண்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிறது சந்தேகமா இருக்கே. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு, வா. யார் சாதிங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையடா. ஏங்க மச்சான உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. டேய் மச்சாங்க சேனா அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. டேய் கையா இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே ஆசி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயமா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவர் சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. மா, நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல. அடிக்காம காடி. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே. அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்ல சொல்லு. ஜெய்கின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டாரு. என்னது கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்கின் கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. ஹலோ ஜெய்கின். நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. யார் இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரம். அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணன் ஒரு நிமிஷம். ஏய், இங்க என்ன வேலை செய்யற? இதுல இது வேறையா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? அரசே, நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க. மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுடா. அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்திருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. டேய் முன்னாடி சாபா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை, அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள, ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள, கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க 2 பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். இந்தாங்க அண்ணே. எங்க டிரைவர் அழகு காணோம்? அவன் எங்காவது வெளியே போயிருப்பாமா? என்னங்க இது, அண்ணன் வந்திருக்காரு, மச்சனமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் கலகலகலகல சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறுவீட்டு விருந்துக்கு நீங்க 2 பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன். அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள, நான் சொன்னது கரெக்ட் தானுங்க? அண்ணே, மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப்புன்னு. நானும் அவரும் லண்டன், பாரிஸ்,
சுவிட்சர்லாந்து அடட இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா? 10 நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா. இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லப்பக்க மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ளை இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ளை? லண்டன் நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ளவா. போமா மாப்பிள்ளை, குளிர் தாங்க முடியாது என் முன்னாள் சொல்றது சங்கோச்சப்படாரு போல் இருக்கு. மாப்பிள்ளை, நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல ஹனிமூன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. 10-15 நாளைக்கு எல்லாம் அதை மூடி வச்சுட்டு என்னால வர முடியாது. மாப்பிள ஹனிமூனுங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா போலாம். நீங்க உட்காருங்க. அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆர்த்தி, மத்தியானம் சாப்பாடு நேரத்துல பேசிக்கலாம். நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட போறது இல்ல. கரெக்ட். ஆர்த்தி, நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன். தயவு செஞ்சு அதை பத்தி தரக்குறவா பேசாத. அந்த தொழில் தாங்க எனக்கு பிடிக்கல. ரொம்ப கரெக்ட். இதை விட நாம பழைய பேப்பர் கடையே வச்சிருக்கலாம். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்களை பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி நீங்க போங்க. 5 பாக்கி. பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. அடே வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா, ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தானே சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவான். நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? உட்காரட்ட அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க முனியாடி சாவ ஒண்ணுக்கு பத்து. சரி போடா. பாஸ் போடா. அம்மா வணக்கம். வாங்கண்ணே, இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ளதானே இருந்தாரு, பாக்கலையா? என்னங்க? இந்தமா நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதுறாரா? ஊருக்குள்ள கசமசான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பார்க்கணுமா? 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லங்க, அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்னங்க, கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு, நீங்க பாட்டுல போறேன்றீங்க. அண்ணன் இத நான் பேசிக்கிறேமா. நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள்ளை கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி நானே வர்றேன். மாப்பிள்ளை நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே. பாரதியாரன் நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிட்டேன். போயிட்டாரு. தாத்தா, பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு. போய் பார்த்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள்ளை ஆனை மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கில்ல. இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து 3 வேளை கொட்டிங்க. கொட்டிக்கீங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொல்லிட்டாரு? நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல, இது அது வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. மாமா விடுமா. கல்லுனாலும் கணவன், புல்லுனாலும் புருஷன். நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள்ள என் தங்கச்சி கண்கலங்காம பாத்துக்குங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை.
அசையாத. ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். தாத்தா தாத்தா அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுங்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும் அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிடுங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உட்கார். மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்துல நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸுக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷமா உட்கார்ந்தா எப்படிடா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பார், 10 இருக்கா? இதுல 5 போகுது. 1 2 3 4 5 போச்சா? மீதி எவ்வளவு? 6. 6 எப்படிடா வரும்? 5 தான்டா. 1 2 3 4 5. நீ என் கை நீட்டி என்ன? 1 2 3 4 5 6. 6 தான். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க 1ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதோ பாரு காரு, அதோ பாரு காரு, காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு பேரு. சுதந்திர தாகம் நல்லா படிக்க பொறுக்குதில்லையே. என்ன தாத்தா இது? இங்க வந்து இப்படி படுத்துருக்கீங்க? சட்டம் இருக்கக்கூடாதுல்ல. வந்தே மாதரம், வந்தே மாதரம். தண்டி யாத்திரை புறத்தாச்சு. வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. ஆசிரியர் சார், புறப்படலாமா? இதா வந்துட்டு இருக்கேன். எங்க? ரவுண்ட்ஸ், ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். ஆசிரியர் தெருவுல போய் ரவுண்ட் அடி. ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆயிப்போச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். பாப்பா, ஐயம்மா, எப்படி இருக்கீங்க ஐயம்மா? எனக்கு என்ன, நீ நல்லா இருக்கியாடா கண்ணு? ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள்ளை சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்கு, கூப்பிடுமா. உள்ள கட்டில உட்காந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. பாப்பா, என்னாச்சு? போன வேகத்திலே வந்துட்டீங்க, பேசல? பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேற்று முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கும்? மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரியில்லையே. அப்புறம் தான் நானே, ஐயோ என்னங்க, இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி தரத்துறன்னு எடுத்துட்டு போய் கதவை தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், அவர் 8 மணிக்கு தான் எந்திரிச்சார். ஏமா நெசமா நான் சொல்றேன், என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி, என்னங்க என்ன ஜாலி? இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். எங்க? இவ்வளவுதான் வச்சேன். கொஞ்சம் இருங்க. என்ன? இந்த மீசல் ஏதோ ஒட்டிருக்க மாதிரி. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இருங்க. இதோ, இங்க. காலங்காத்தால என்ன விளையாட்டு இது? என்னம்மா அது ஒரே கசமுசாவா இருக்கு? என்னாச்சு? யாரு இவரு? இவருதான் அவரு.
அப்ப அவரு எவரு? உள்ள கண்ணாடி கைத்தறியோட வயசானவர் இருந்தாரா? அவரு இவரோட தாத்தா. சிவ 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 சிவா. என்னாச்சாயனா? ஒண்ணுல சம்திங் கன்ஃபியூஷன். இறங்க. அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி பாத்துட்டாலும் பேச்சு விட்டு வேலையை பாடுறான். பாமுத்தியா வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? எழுதூர் வரைக்கும் போயிட்டு வரேண்ணே. என்ன குடுக்க போறியா? குடு குடு குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களே, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா கொண்டா. நீ திங்க மாட்டிய குடு. இது என்ன பாட்டில்ல? ஏய், எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே, சும்மா இருங்கண்ணே. மழை தேனு. உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவான்? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி மணி தம்பி. வரேன். உஷாராக்கியா? ஓரம்போ ஓரம்போ ஒப்புக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லாக்கியா? பிரேக் பிடிக்கலையா? வேன் அடிக்கியா? இந்த நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா யோ, எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. எப்படி நல்லாக்கியா? என்ன பைலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அக்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கான்ல, ஏதாவது உன கழட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா கூட இல்ல? ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் கூட தொடர மாட்டீங்க? என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல. என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ, அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டா இருக்கா? புறாவை நசுக்கில ஏதோ பாட்டுல மாதிரி தென்படுது. ஐயரா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல. வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசானம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ. முத்து, என்ன அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறாங்க. பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓ. கூட கொடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம். போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்குனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய், எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற? பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள் மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட பாத்தீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் கொஞ்சம் அப்படியே பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை, எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்லா இருக்கு. நல்ல நாட்டுக்கோழி விலை இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா 300 கல்யாணம் பண்ணி 10 புள்ள பார்க்க முடியும். நல்லாதான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிச்சி, ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சனரே இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்காந்து சாப்பிட்டா நம்ம ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்கி வாங்கி மெதுவா சாப்பிடுங்க, தொண்டைவிக்கி செத்துற போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாய பாரு, போகும்போது கல்தடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயா வச்சுப்பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தைக்கிறவரே? என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சக்கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கை தான். அத நீ சொல்லாதடா.
இருடா வர்றேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நாராவாயம் வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியா. எலும்பை இங்கதான் உட்காந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா, எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா, நான் இன்னும் சாவலையா மாமா? எந்திரா முதல்ல. மெதுவா. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடையில இருந்த போறா மறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேதனை படிக்கன்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன், என்ன காப்பாத்த. டேய், என்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமேதாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லுடா? நாராவாயா? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? நின்னு உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா, போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. ஓடுற வண்டியில எங்க அம்மாவுக்கு போட்டு விடணும். அடிக்கிற மாதிரி வண்டி. ஆமா. ஐயோ, முதிச்சிட்டானே. இப்ப திருந்தா உள்ள வாயா, வாயா, தண்ணிக்குள்ள வாயா, வா. ஏண்டா, எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இரியா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ, எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மக அக்கறைக்கே போயிட்டானே. இருடா உன்ன. உன் மக 3 வண்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. என்னங்க? என்ன என்ன காமாச்சு? என்ன ஒண்ணும் இல்ல. சரி சரி, படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையம்மா படுத்துடக்கூடாதுல்ல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். என்னங்க? என்ன காமாச்சு? என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா எதுல குறை, என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. அம்மா தாயே, என் புருஷனுக்கும் பச்சையம்மாளுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. தொடர்பு இருக்குன்னா சிவப்பு பூவை கொடு, தொடர்பு இல்லைன்னா வெள்ளை பூவை கொடுமா.
பார்க்கலாம் பார்த்தா ஒருத்தர கூட காணோம். அதான் சிக்கலே முத்தியா பத்த சொத்தே வா 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 ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா வா ராசா. இன்னைக்கு உனக்கு தாண்டா ஆட்டம் கத்து கொடுக்க போறேன். வாடா ராசா, இன்னைக்கு நீ தாண்டா ஆட்ட நாயகன். நம்ம வாசிப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன பச்சையம்மா, இதை வாங்கிக்கோங்கக்கா. தாம்பரத்துல ஒரே தடபுடலா இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாளுக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு பச்சையம்மா. உன் நல்ல மனசுக்கு 300 வருஷம் நல்லா இருப்ப. போதுமா? என்னது 300 வருஷமா? இன்னைக்கு பச்சையம்மாளுக்கு பிறந்த நாளா, அப்படியா? அதான் 300 வருஷம் நல்லா இருப்பேன்னு வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். இதான் என்ன உங்களுக்கு பிடிச்ச சென்ட். ஓ சென்டா? இதெல்லாம் அதுக்கு பச்சையம்மா, உன் அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும். அக்கா, குழந்தைக்கு மோதிரம். எதுக்குமா வீண் செலவு? என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன். நான் மேலக்காரன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி, போயிடுவா. இதையும் எடுத்து வச்சு கட்டவா? சரி, எடுத்து வச்சு கட்டவனாண்டி. கொஞ்சம் நில்லு. ஒன்னதான் பாக்கணும்னு இருந்தா நீயே வந்துட்ட. என்ன விஷயம்? என்ன செவனாண்டி, மாப்பிள்ள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா போற. எப்படி இருக்கு? எல்லாம் பச்சைமா எடுத்து கொடுத்துருந்தான். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. உண்மையான மாமனுக்கு மாப்பிள்ள வேஷம் போட்டு பார்த்திருக்கா. ஆனா அவ போடுற வேஷம் வேற மாதிரில இருக்கு. என்ன சொல்றீங்க? பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த நாத்தம் முடிச்ச விஷயத்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. போயிட்டு வாப்பா. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். டீயை கரெக்டா கொடுத்துறணும். சரிங்கய்யா. சிஞ்சாமணி, என்னது? இந்த சாமான எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுலயும் அடி. நீ எங்க உருப்பிட போற? அண்ணே, ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க. முதலாளி பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல, அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? சாமானும் இல்லைண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணா. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ, சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்குதுயா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? சூனா பானான்றது தானா பணம் வந்து கொண்டா. என்னத்த காலத்தான கேட்ட அதுக்குள்ள பாரு. கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும். புரிஞ்சுதா? காரியம் முடிச்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன? வரட்டா? போயிட்டு வா. சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்கினவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா, சரியா இருக்கா எண்ணி பாத்துக்க. அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர், நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயே. நைட்டு வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? என்னவா சொல்ற முதலாளி? இது எத்தனை நாளா தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன். பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு என்னங்க 500 ரூபாய்? ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓஹோ, இதெல்லாம் ஊ வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, 500 ரூபாயை சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாயா? அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் மூச்சு கட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? அட,
அவராவதுக்கு வராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எப்ப பாரு உரசதை பத்தி உரசுரா இருந்தா நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு, கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளபளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளபளப்பா இருக்கேன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா. வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காந்திமதிமா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா?